ஃபார்மின் உச்சத்துல இருக்கும்போது கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன வீரர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் மார்கஸ் ட்ரெஸ்கோத்திக். ட்ரெஸ்கோத்திக் இங்கிலாந்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவருடைய வயசு வெறும் 29 தான். ஆனா அப்பவே 202 போட்டிகள்ல 10,326 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 26 செஞ்சுரிஸ விளாசியிருந்தாரு. டபுள் செஞ்சுரி, 76 பால் செஞ்சுரி, மேட்ச் வின்னிங் நாக்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்காக 2001 இருந்து 2006 வரைக்கும் சூப்பர்வா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தவர் தான் மார்கஸ் ட்ரெஸ்கோத்திக். அந்த காலத்துல இவர் ஓப்பனிங் வந்து இறங்கினாலே எதிரணியினர் எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா அதே இவருக்கு திரும்பி பயத்தாலேயே கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி இருக்காரு. 2006 காலகட்டத்துல திடீர்னு இவர் மனசுக்குள்ள அதிகமான மன அழுத்தம், மனக்கசப்புகளானது உருவாக தொடங்கி இருக்கு. 2006ல நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. 2006ல இந்தியாவுக்கு இங்கிலாந்து டூர் வந்திருந்தாங்க. அப்ப திடீர்னு எனக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபிளைட் பிடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினரே அதை பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. சரி இது பிரச்சனை இல்ல, 2007 ஆஷஸ்ல இவர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா 2007 ஆஷஸ்ல பிராக்டிஸ் மேட்சஸ்ல இவர் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு ரொம்பவே மன அழுத்தமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ பண்ணுது, நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. யோ இப்படிப்பட்ட நல்ல பிளேயரை நம்ம விடவே கூடாது, அவர் எவ்வளவு நாள் வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும், முக்கியமான மேட்சஸ்ல எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2007 T20 வேர்ல்டு கப்லயுமே இவரை செலக்ட் பண்றாங்க. இவரை ஃபியூச்சரா இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் நினைச்சதாலேயே இவர் எப்படியாவது குணப்படுத்தணும், இந்த டிப்ரெஷன்ல இருந்து இவரை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய செலவுகள் பண்றாங்க. இதுக்கடையில அவருக்கு குடல்ல அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வருது. அந்த செலவுமே இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் ஏற்றுக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பண்ணாலுமே அவருக்கு அதிகப்படியான பயம், நடுக்கம் அது எல்லாமே குறையவே இல்லை. ஏதோ ஒரு அழுத்தமானது மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை அவரால் வெளியே சொல்லவே முடியல. அதே சமயம் கவுண்டி கிரிக்கெட்ல நல்லா விளையாடி இருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. இது சரிப்பட்டு வராது, நம்ம ரிட்டையர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2008ல வெறும் 30 வயசுலயே டக்குன்னு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. அதை பார்த்து இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகமே ஆடி போயிட்டாங்க. சரி எப்பாவது வருவாரு, டிப்ரெஷன்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. 2010 வரைக்குமே காத்து கடந்திருக்காங்க. நாம எப்படி சூப்பர் ஸ்டார்க்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி ட்ரெஸ்கோத்திக்காக இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் காத்திருந்தாங்க. பட் காத்திருப்புக்கு பதில் உங்களுக்கே என்னன்னு தெரியும். இப்படியாக ஃபார்மின் உச்சத்துல இருந்து திடீர்னு 30 வயசுல ரிட்டையர்ட் ஆன ஒரே வீரரா மார்கஸ் ட்ரெஸ்கோத்திக் மாறி இருக்காரு.